அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்து நடக்க போகும் மிக முக்கியமான ஒரு கலந்தாய்வு கூட்டம் காளியம்மாளை அழைத்த இடுமோனம் கார்த்தி. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களாக ரொம்ப முக்கியமான ஒரு கலந்தாய்வு கூட்டமாக மாறி இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கட்சிக்குள்ள நுழைந்திருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தூண்களிடம் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. குறிப்பாக கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எப்படி வெளியே போகுதுன்றதுல ஆரம்பிச்சு அவங்க என்ன இடத்துல மாநாடு போட போறாங்க, எந்த தருணத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்க போறாங்க, அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே செய்தியாளர்களுக்கும் மக்களுக்கும் தெரிய வருது. இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சீமானவர்கள் நிறைய மீட்டிங்ல பேசிய பிறகுதான் புதிதாக சேர்ந்த நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இடுமோனம் கார்த்தியும் காளியம்மாளும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதற்கு அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே நிறைய கலந்தாய்வு கூட்டத்தில் அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகியதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கட்சியுடைய கொள்கை கோட்பாடு பிடிக்காமலோ அல்லது சீமானவர்களோட முரண்பாடுன்னு இல்லாம சீமானவர்கள் இந்த மாதிரியான ஸ்லீப்பர் செல்ஸுக்கு என்ன வார்னிங் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, உங்களை கட்சியிலிருந்து விலக்கி அசிங்கப்படுத்த எனக்கு மனசு வரல அப்படின்னும், நீங்களாகவே கட்சியிலிருந்து விலகிடுங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக சீமானவர்கள் செயல்பட்டு இருந்தாரு. ஆனா சீமானவர்கள் இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்தும் கூட வெளியேறிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா வெளியேறிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்காக சீமானவர்கள் மேல அதிகமான குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. உதாரணத்திற்கு, சீமான் எங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாரு, ஒரு ஹிட்லர் போல செயல்படுறாரு, அவர் சொல்லியதை நாங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு அப்படின்னும், இந்த மாதிரியான வற்புறுத்தல்களை தாண்டி எங்களால் கட்சிக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிட்டு போயிருந்தாங்க. இது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிய நிலையில அந்த தருணத்துல கட்சியில இருந்த காளியம்மாள் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களை பெருந்தன்மையாக விட்டதுதான் அவருடைய தப்பு அப்படின்னும், உங்க எல்லோரையுமே செய்தியாளர்கள் சந்திப்பிலே வச்சு அசிங்கப்படுத்தி தான் அனுப்பி இருக்கணும் அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா சீமான் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அதிக பேரோட கவனத்தை ஈர்த்து அடுத்தடுத்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு பெரிய ஆர்வம் செலுத்துறதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி மாதிரி தான் அமைந்திருந்துச்சு. மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடத்த போறாங்க. இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக முன்னாள் நிர்வாகிகளும் கலந்துக்க போறாங்க அப்படின்றது அதிர்ச்சிகர தகவலாக இருக்கு. பொதுவாகவே கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் எதனால முன்னாள் நிர்வாகிகள் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலுமே, இந்த முன்னாள் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே மீண்டும் கட்சிக்குள்ள இணைய போறாங்க அப்படின்றது தான் யாருமே எதிர்பாராத ஒரு தகவலாகவும் இருக்கு. ஏகப்பட்ட முன்னாள் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வர போறாங்க அப்படின்னு குறிப்பாக இடுமோனம் கார்த்தி பாத்தீங்கன்னா காளியம்மாளை அழைச்சி இந்த கலந்தாய்வு கூட்டத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. காளியம்மாள்னு சொன்னாலே தற்போது ட்ரெண்டிங்காக மாறுற ஒரு காரணத்தினாலேயோ அல்லது காளியம்மாள் மேல இருக்கக்கூடிய பாசத்தின் வெளிப்பாடாக தான் இந்த ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. காளியம்மாளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்களும் சரி, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, காளியம்மாள் எல்லா இடங்களிலுமே இருக்கணும் அப்படின்னு தான் பிரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.